யாமிருக்க பயமேன் அப்படின்னு எங்க அப்பா முருகனே சொல்லியிருக்கான். ஏதோ அவன் மேல பாரத்தை போட்டு தொழில செய்யறேன். இது வரைக்கும் அவன் எனக்கு லாபத்தை தான் தந்து. கேட்டீல தொழில லாபம்னு முதலாளியே சொல்லிட்டாரு. அடுத்த மாசம் போனஸுக்கு குரல் கொடுக்கணும். இத வந்துட்டேங்க. காப்பி காப்பின்னு குரல் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ முதல்ல என் குரலை கவனி, அப்புறம் முதலாளி உன் குரலை கவனிப்பாரு. போ. கரெக்டா சொன்னீங்க சார். வேலைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது, அதுக்குள்ள உரிமைங்கிறான் போனஸுங்கிறான். என்ன நியாயம் சார்? கவலையே படாத. நம்ம ஃபேக்டரியில போடுற அடுத்த நாடகம் இந்த பிரச்சனையை பேச வச்சுதான். டைட்டில் என்ன தெரியுமா? தெரியாது. உரிமை குரல். அதான் ஏற்கனவே வாத்தியார் வச்சுட்டாரு. வச்சுட்டாரா? வச்சுட்டான்யா. பூக்குரல் மாத்திக்கிறேன். ஏன் முதலாளி குரலா இல்ல? முதலாளி ஒரு நிமிஷம் வா. பூக்குரல் நாடக ஒத்திகைக்கு காப்பி டிஃபன் செலவெல்லாம் உன் கைங்கரியம், இல்லன்னா உன் கேண்டீன் கைங்கரியம். என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, கேண்டீனுக்கு வந்துட்ட? ஒண்ணு இல்லடா, ஸ்டவ் ரிப்பேரா போச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டா என்னமோ அது இது ஆகுதுன்னு சொல்றாங்க. ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஃபேக்டரி கேண்டீன் ஆச்சே, நம்பிக்கையா வந்து. நீ என்ன சாப்பிடுற? சாப்பிட்டேன்டா. ஓ சாப்பிட்டியா? அப்ப எனக்கு மட்டும் 2 இட்லி ஒரு வடை கொண்டா. என்னப்பா இந்த பில்ல அதுல சேர்த்து. ஏமா நம்ம டிக்கெட் பாக்கி. பேப்பர் படிக்கிறல்ல. கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாம்பார் சாப்பிட்டதில் 8 பேர் மயக்கம், இதில் 4 பேர் கவலைக்கிடம். சார் சார் சாம்பார் ஊத்தவான்னு. சரி. ஏன் சார் சாம்பார் வேணாட்டீங்க? மயக்க அடிச்சு விழுந்தது இங்க இல்ல, கும்பகோணத்துல. ஏமா உங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் சின்ன விஷயம்னால டவுட் வந்துரும். சாம்பார் சாப்பிட்டு 8 பேர் மயக்கம், எவ்வளவு பெரிய விஷயம். இதை விட பெரிய விஷயம் இருக்க. போன மாசம் சேலத்துல இட்லி மாவுல பள்ளி விழுந்து 25 பேர் க்ளோஸ். என் கண்ணால பாத்தண்டா. பையனை கவனி. சர்வர் பில்லு. ஏன் சார் எந்தெந்த கதையோ நாடகமா போடுறீங்களே, இவர் கதையும் நாடகமா போடக்கூடாதா? போட்டுட்டனே. போட்டுட்டீங்களா? சந்தேகம் தீராத வியாதி.